தமிழா வலைக்காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து முதல் வகுப்பு. நம்ம வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து ஆங்கில இலக்கணத்தில் என்னென்ன கூறுகள் உள்ளன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. எப்படி வந்து ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து மணல், சிமெண்ட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் செங்கல், கருங்கல், அப்புறம் கம்பி, கொத்தனார், சித்தாள், மர ஜாமான்கள் ஏகப்பட்டது தேவைப்படும். இதெல்லாம் வந்து இருந்து கட்டி முடிச்சாதான் அது கட்டடம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆங்கிலத்தில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமருங்கிறது ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அது வந்து நவுனு, ப்ரோ நவுனு, இந்த நீங்கள் பிரிண்ட் பார்க்குறீங்களா கீவேர்ட்ஸு, இவ்வளோ கீவேர்ட்ஸ்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வகுப்பினுடைய முடிவில் உங்களுக்கு வந்து சரளமாக எழுதவும் பேசவும் தெரியும். உங்களுக்கு பயங்கிறதே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெல்வர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப தரவாயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வகுப்புலையும் ரொம்ப வந்து கவனம் செலுத்தி சின்ன சின்ன வித்தியாசங்களை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுக்கும் நமக்கும் படிக்கும்போது என்ன வித்தியாசம் வரும்னா, அதை வந்து கவனம் இல்லாமல் விட்டாங்கன்னா அது தவறாயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஐ ஹாவ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனாக இருந்தாங்கன்னா ஷீ ஹேஸ், ஹீ ஹேஸ் அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு ஆங்கிலம் எளிமையாயிடும். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் உங்களை கரை சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு. நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லா படித்து ஆங்கிலம் வந்து ஒரு சுமையே இல்லை, சுகம்னு சொல்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வரும். சரிங்களா? அப்போ நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்ங்கிற சப்ஜெக்ட் உள்ளே போயிடலாமா? இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்ங்கிறது பல வகை இருக்குதுல. ஒவ்வொரு வகையாக என்னென்னு பார்ப்போம் நம்ம. அது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அடுத்தது பங்க்சுவேஷன், இந்த கமா இதெல்லாம் வைக்கிறது தான் பங்க்சுவேஷனுங்கிறது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி வந்து ஒரு வாக்கியத்தை எழுதணுங்கிறது. அப்புறம் வேர்டு ஆர்டர், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஸ்பீச்சில் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆர்டிகிள்ஸு, ஃப்ரேசஸ், ப்ரெடிகேட், டென்சஸ், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறைய வகை இருக்குது. ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இதில் கொஞ்சம் வேகமாக போனால் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் சரியாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து மொத்தம் 9 வகை இருக்குது. 9 வகைங்கிறது ஃபர்ஸ்ட்ல இந்த நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், டிட்டர்மினர்ஸ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இதில் வந்து இந்த டிட்டர்மினர்ஸுங்கிறது ட்ரெடிஷ்னல் கிராமரில் இல்லை, ஆனால் மாடர்ன் கிராமரில் அது இருக்குது. அதனால தான் வந்து இப்போ மாடர்ன் கிராமரில் வந்து 9ன்னு சொல்கிறதுக்கு காரணம். அடுத்தது நவுன் வந்து பெயர் சொல். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பேரும் இல்லாமல் எதுவும் கூப்பிட முடியாது. சரிங்களா? அப்போ அந்த பேருங்கிறது வந்து ஒரு ஆளுக்காக இருக்கலாம், இல்லை இடத்துக்காக இருக்கலாம், ஒரு ஐடியாவுக்காக இருக்கலாம், ஒரு பொருளுக்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு டாகு, பனானா, டேபிள், அப்புறம் ஒரு ஆளுக்கு மைக்கேல், ஹாப்பினஸ், இது மாதிரிலாம் சொல்கிறோம். அப்புறம் இது முக்கியமானது என்னன்னா, இதுதான் வந்து மோஸ்ட் காமன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறதுல 9ல் இதுதான் முக்கியமானது. ரெண்டாவது வந்து இருக்கிற தமிழில் உள்ள வார்த்தைகள் இருக்குங்கள, அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அதிகமான வார்த்தைகள் உள்ளது வந்து இந்த நவுன் தான். அதுக்கு அடுத்து தான் வேர்பு வரும். அப்புறம் ப்ரோனவுன், இது வந்து பிரதி பெயர் சொல். அப்போ ப்ரோனவுன்கிறது என்னன்னா, ஒரு நவுனுக்கு ஒரு பதிலாக ஒரு வார்த்தை போடுறது தான் ப்ரோனவுன். சரிங்களா? அப்போ இந்த ப்ரோனவுன் வந்து என்னன்னா, மேக் சென்டென்சஸ் வெரி ஷார்ட்டர் அண்ட் ஸ்வீட். அது வந்து கிளியராகவும் இருக்கும் நமக்கு. அதில் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா யூ, மீ, ஹர், தே, ஹூ, இது மாதிரிலாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம பழைய காலத்தில் ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா? ராஜாதி ராஜா, ராஜ குலோத்துங்க, ராஜ மார்த்தாண்டம், நீட்டாக போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃபுக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிவிட்டு ஹீன்னு போட்டால் முடிஞ்சுது. அப்போ இந்த ப்ரோனவுன் வந்து ரீப்ளேஸ் த நவுன். அடுத்தது வேர்பு, வினைச்சொல். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பேர் வினைச்சொல். அது இல்லாமல் வந்து பீயிங்னு இருக்கு. பீயிங்னா இருத்தல். அது என்ன இருத்தல்னா எப்படி வெர்பில் வரும் அப்படின்னா, ஐ ஹாவ் அ பென், சரிங்களா? ஐ எம் ஹியர். இந்த ஆமு, ஹேவுங்கிறதுலாம் வந்து இதுவும் வேர்பில் வந்துடும். அதுக்கு வந்து 3 வகையாக அந்த வேர்பு சொல்லலாம். ஒன்று வந்து டூயிங் வேர்ப், அதுக்கு வந்து ரன், வாஷ், ஓடுறது, ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, எதுனா வச்சுங்களேன். அப்புறம் பீயிங் வேர்ப்னா ஐ எம் ஹியர், ஹீ இஸ் தேர் அப்படின்னு சொல்றது பீயிங் வேர்பு, இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறது. மூணாவது வந்து ஹேவிங்னா ஐ ஹாவ் அ பென், ஹீ ஹேஸ் அ பென் அப்படின்னு சொல்றோம்ல, அது 3வது வகை. இந்த 3 வகையில் தான் இந்த வேர்புங்கிறது அடங்கும். அடுத்தது அட்வெர்ப், வினை அடை. அப்படின்னா வினைக்கு நம்ம வந்து ஒரு இன்னொரு கூட அடைமொழி மாதிரி போட்டு சொல்றது தான் இந்த வினை அடைங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ் அண்ட் அதர் அட்வெர்ப்ஸ். அதுக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குயிக்லி. ஒரு உதாரணத்துக்கு குயிக்லிங்கிறது என்ன, ஹீ டஸ் த ஒர்க் வெரி குயிக்லி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேலையை குயிக்காக முடிக்கிறான்னு சொல்கிறோம். ஃபாஸ்ட்டாக ஓடுறான்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து வினைக்கு
அடைமொழியாக வருது, அதாவது வினை அடை. அப்புறம் வந்து இது எப்படின்னா, அவன் எப்படி பண்ணான், அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணான். அப்போ ஹவு அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லுது பாருங்க, அது வந்து இந்த வினையடை. அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது பெயரடை. இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன சொல்லுவாருன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபைஸ் அ நவுன் ஆர் ப்ரோனவுன். இதுல வந்து இதில் பர்பஸ் என்னன்னா, இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டிஸ். இப்போ முதல் வந்து வினைக்கு பார்த்தோம். இப்போ இது பெயரடையில் பார்த்தோம்னா என்னென்ன அட்ஜெக்டிவ்ல டால் பர்சன் அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா வெரி ஷார்ட் உமன் அப்படி சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட குவாலிட்டிஸை சொல்கிறோம் நம்ம. அது வந்து தமிழில் வந்து என்ன சொல்லணும்னா பண்பு தொகைன்னு கூட சொல்லலாம் அதை. ஏன்னா கருமையான காகம், பசுமையான மரம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த அடைமொழிக்கு பேர் தான் வந்து பெயரடை அட்ஜெக்ட் சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன், டால், ஃப்ரெண்ட்லி, டிஃபிகல்ட் அது மாதிரிலாம் சொல்கிறது நிறையா சொல்லலாம். அடுத்தது வந்து டிட்டர்மினர்ஸ். டிட்டர்மினர்ஸ் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பழைய இலக்கணத்தில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அது. இந்த டெஃபினேஷன் இதுக்கு என்ன மீனிங்னா, a word that modifies a noun or pronoun. அதில் டைப்ஸ் வந்து மொத்தம் 5 டைப் இருக்குது. ஆர்டிகல்ஸ் இருக்குது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இருக்குது, பொசசிவ்ஸ் இருக்குது, குவான்டிஃபையர்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்குது. இது என்னென்னு ஒன்று உட்காந்து படிங்க. நம்ம வந்து வகுப்பு போகும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனுங்கன்னா முன்னூறு முன்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த ப்ரிப்போசிஷன் வந்து எங்கே வரும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து மேசை மேலே இருக்குது, மரத்தில் இருக்குது, மரத்துக்கு அடியில் இருக்குது. அப்போ இந்த அண்டர், ஆன், இன், அட், தெருவில் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த இல்லு, மேலே, கீழே, இடையில அப்படி சொல்கிறதுலாம் இதுக்கு பேர் தான் ப்ரீபொசிஷன். அப்போ பார்த்துக்குங்க, பொசிஷனை காமிக்கிறது ப்ரீ பொசிஷன். சரிங்களா? அது எங்கே வரும்னா, நம்ம நவுனுக்கும் முன்னாடி வந்துடும். நவுனோ இல்லை ப்ரோனவுனுக்கு முன்னாடி வரும். அதுதான் வந்து ப்ரீ பொசிஷன். ரெண்டாவது பர்பஸ் என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல இருக்கிறது ஸ்பேஷியல் லொக்கேஷன் காமிக்கிறதுக்கா. ஸ்பேஷியல் லொக்கேஷன்னா, இப்போ இந்த டேபிளுக்கு அடியில் இருக்குன்னா வந்து அண்டர் த டேபிள் அப்படி சொல்கிறோம். ஸோ இதுக்காக தான் அந்த ப்ரீபொசிஷனை பயன்படுத்துகிறேன். எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறது. இதை உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன், இன், பிட்வீன், அக்ராஸ், ஆஃப்டர் எட்ஸெட்ரா நிறையா இருக்குது அது மாதிரி. அடுத்தது வந்து கன்ஜங்ஷன். ஜங்ஷன்னாவே வந்து ஒரு இணைப்பு இடம். ஒரு நம்ம ஊரில் ட்ரெயினில் போகும்போது ரயில்வே ஜங்ஷனுங்கிறோம். அதே மாதிரி அந்த கன்ஜங்ஷன் இணைப்பு சொல்லுங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, ரெண்டு வார்த்தைகளை இணைக்கிறதுக்கோ, இல்லை ஃப்ரேசஸ் இணைக்கிறதுக்கோ, இல்லை க்ளாஸஸ் இணைக்கிறதுக்கு. க்ளாஸ்ன்னா ஒரு சின்ன சென்டென்ஸு, ஆனால் வந்து தனியாக அந்த சென்டென்ஸ் இருக்காது, முற்றுப்புள்ளி வச்சு இருக்காது. அதில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இன்னொன்று வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ங்கிறது என்னன்னா, அண்ட், பட், ஆர், ஸோங்கிறது. சபார்டினேட்டிங்கில் வந்து ஆஃப்டர், பிகாஸ், ஆல் தோஸ் இது மாதிரிலாம் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமே, ஹி வாஸ் வெரி டயர்டு ஸோ ஹி வென்ட் டு பெட் ஏர்லி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அடுத்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி லேட் பிகாஸ் தேர் இஸ் எ டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ இன்டர்ஜெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்டர்ஜெக்ஷன் வந்து பார்த்தா தமிழில் வந்து வியப்பிட சொல். வியப்பிடன்னா நம்ம ஆச்சரியமாக சொல்லோம்ல, அந்த இதுதான் வந்து வியப்பிட சொல்லுங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன்னா ஆச்சரியம். சரிங்களா? அதோட வந்து இந்த ஆச்சரியம் எப்போ வரும், நம்ம எப்பப்பெல்லாம் எமோஷன் ஆகிறோமோ அப்போ ஆச்சரியம். ஒரு துக்க காரியமாக இருக்கலாம், இல்லை திடீர்னு சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நேரத்துக்கெல்லாம் வந்து நம்ம எமோஷன் ஆகும். சரிங்களா? ஆமாம். அதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்து 2 இது வகையாக பிரிக்கிறாங்க இதை. ஒன்று பிரைமரி இன்டர்ஜெக்ஷன், இன்னொன்று வந்து செகண்டரி இன்டர்ஜெக்ஷன். அந்த பிரைமரி இன்டர்ஜெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஆச்சரியக்குறியோடு இருக்கும். இந்த செகண்டரி இன்டர்ஜெக்ஷனில் அந்த ஆச்சரியக்குறி இருக்காது. உதாரணத்துக்கு பிரைமரி இன்டர்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிறது, அவுச் ஒரு அடிபட்டுச்சுன்னா பார்த்தா அம்மான்னு நம்ம துடிப்போம், பார்த்தா கல் அடிச்சிச்சுமோ இல்லைங்களா? அதுமாரி வரதெல்லாம் வந்து பிரைமரி இன்டர்ஜெக்ஷன். இந்த செகண்டரி இன்டர்ஜெக்ஷனில் என்ன வரும்னா, ஒருத்தர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, வாழ்த்துறது, அப்புறம் வந்து ஓ மை காட் அடக்கடவுளே அப்படி நடந்துச்சுங்கிறது. சரிங்களா? அப்புறம் காட் பிளஸ் யூ இது மாதிரிலாம் சொல்கிறது வந்து செகண்டரி இன்டர்ஜெக்ஷன். அடுத்தது வந்து நமக்கு அதர் எலமெண்ட்ஸு நம்ம விட்டு போனதெல்லாம் வந்து சிலது இருக்குது. அதுதான் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷனை நம்ம வந்து வாக்கியம் எழுதும்போது முற்றுப்புள்ளி வைப்போம். அதுமாரி வந்து அரைப்புள்ளி, கால் புள்ளி இது மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த எல்லாமே சேர்ந்தது தான் பங்க்சுவேஷன். இப்போ பங்க்சுவேஷன் கரெக்டாக சரியாக யூஸ் பண்ணால் தான் அந்த நம்ம வாக்கியத்தில் சரியாக நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்க முடியும். அப்புறம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கும் வேர்ப்புக்கும் ஒத்து போகணும். அப்படின்னா ஐன்னு சொன்னால் ஈட்னு சொல்லணும், ஷீன்னு சொன்னால் ஈட்ஸ் அந்த எஸ் போடணும். அப்புறம் வேர்ட் ஆர்டர். இந்த வேர்ட் ஆர்டருங்கிறது தான் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அது என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இது 3 இருக்கும்.
மினிமம். அப்புறம் டென்ஸ் வந்து தேர் ஆர் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ். அந்த 12 ஃபார்ம்ஸ் என்னன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த ஒவ்வொரு காலத்துலையும் வந்து 4 நாள் இருக்கு. அதனால வந்து முன்னாங் 12 சொல்லுவோம் நம்ம. அது என்னங்கிறது அந்த தலைப்பு வரும்போது பார்க்கலாம். அடுத்தது வாய்ஸ்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். அப்புறம் ஸ்பீச்ல வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், நேர்கூற்று, அயர்கூற்று அப்படின்னு சொல்றது. ஃப்ரேஸுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். வந்து குரூப் ஆஃப் 2 வேர்ட்ஸ் ஆர் மோர். க்ளாஸ்ங்கிறது என்னன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் சென்ஸ் பட் நாட் எண்டிங் லைக் அ சென்டென்ஸ். முற்றுப்புள்ளி இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரிடிகேட். ப்ரிடிகேட்டுங்கிறது வேர்ப் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் அபவுட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஐ, யூ இது மாதிரிலாம் சொல்கிற சப்ஜெக்ட். அது என்ன பண்ணுது போகுதுங்கிறத பின்னாடி காட்டுறது தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ நம்ம சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். இதான் வந்து டெஸ்ட் டைம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 12 ஸ்லைடு பார்த்துருக்கோம். அதில் வர அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரில் என்னென்னலாம் படிச்சிங்களோ திரும்ப ஒரு தடவை போய் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்தையும் படிங்க. ஒரு ஒரு ஸ்லைடில் உள்ளதை முழுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நேராக இந்த கேள்விக்கு வாங்க. இந்த கேள்வி வந்து என்ன சொல்லுதுன்னா, an intelligent student worked diligently across all subjects as busy ants and honeybees labored rapidly among insects. வாவ் அப்படின்னு வந்து இந்த கொஸ்டின் போட்டு இது என்ன கேள்வின்னா, ஃபைண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபாலோயிங் லாங் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ பாஸ் பண்ணுங்க, யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, அப்புறமா திரும்ப ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு என்ன அங்கே பதில் தெரிஞ்சுப்போம். இது வந்து டிட்டர்மினரா, இல்லை நவுனா, வேர்பா, ப்ரிப்போசிஷனா, இன்டர்ஜெக்ஷனா, கன்ஜங்ஷனா, அட்வர்பான்னு எல்லாம் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்த டாபிக் வந்து நவுன், பெயர் சொல்லை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்மளோட காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து நண்பர்கள், குடும்ப உறவுகள் எல்லாத்துட்டையும் சொல்லி பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாமே பயன்பெறட்டும். சரிங்களா? அதான் நம்மளுடைய வந்து நோக்கம். அதனால் வந்து அடுத்த தலைப்பில் வந்து உங்களை பார்க்கறது வரைக்கும் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கசாமி. நன்றி.